கலையரசன் நடிகர் மேடைக்கு வரவும். வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சார் அழகு பிச்சை பழனிசாமி சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. டைரக்டர் சங்கிலி சார், தேங்க்யூ சார். அவர் செட்டில் எப்பவுமே ஒரு மாதிரி அப்படி இருப்பார். அவர் பார்த்து நான் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். அந்த ஊரில் இருக்கிற மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்குற, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பர்சனெல்லாம் பார்க்குறது. அப்புறம் கேமரா டீம், ஈஸ்வரன் டீம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். தினேஷ் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏடி சந்துரு, தர்மண்ணா, சுரேந்தர் சார், இவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மதுரை, அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்லாங் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவங்க தான் லைக் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா என்னால் தெரியல இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா என்னன்னுட்டு. சார் எல்லாருக்கும் நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறமா ஃபைனலாக என்னோடய கோச் சார் அசோக் சார், நான் புதுசு தான், பட் ஸ்டில் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார், என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டார். ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அவர் எப்போனா லைக் நான் அவர்கிட்ட போனால் பேசவே முடியாது, அவர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் சார் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னால் பேச முடியலை, இருந்தாலும் இந்த படத்தை எனக்கு ஃபஸ்ட்டு இயக்கி கொடுத்திய என் பிரதர் சங்கிலி அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகர் அசோக் சார் அவர்களுக்கும், கதாநாயகி யாழினி அவர்களுக்கும், மேனேஜர் தினேஷ் சார் அவர்களுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் சுரேந்தர், சந்துரு, தர்மா, பீட்டர் அனைவருக்கும், மியூசிக் டைரக்டர் முயேஷ் அவர்களுக்கும், ஸ்டண்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் ஈஸ்வர் அவர்களுக்கும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ரோகிணி அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் கலை மகாராஜன் அவர்களுக்கும், மற்றும் சீஃப் கெஸ்டாக அனைத்து வந்த சார் பேரரசு சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும், அன்பு செல்வன் அவர்களுக்கும், சாய்கோவில் சார் அவர்களுக்கும், பஞ்சான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு வந்த குல்சூரி சார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எனது உறவினர்கள் அங்கிருந்து வந்து கஷ்டத்தையும் பாராமல் எங்கள் ஒத்துழைப்பை கொடுத்த அனைத்து உறவினர்களுக்கும் மற்றும் என் நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரெண்டாவது என்னுடைய ப்ரொடியூசர் பழனிசாமி எனக்கு தான் நன்றி சொல்லணும். என்னை நம்பி இந்த இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு தான் நன்றியை சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து நான் ஃபஸ்ட்டு விமல் சார்ட்டு தான் போய் சொன்னேன். இந்த கதையை இந்த படம் வரதுக்கு முன்னாடியே நான் போய் சொல்லிட்டேன் அவர்கிட்ட கதையை. அந்த படம் வர்றதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் ஷூட்டிங் வந்திருந்தார். அப்போ போய் கதையை சொன்னேன். இப்போ டைம் கொடுக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் டேட் இல்லை, ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணணும் அப்படின்ட்டார். அப்புறம் கலையரசன் சார்கிட்ட போய் சொன்னோம், அவருக்கும் டேட் இல்லை, ரஞ்சித் சார் படம் பண்ணுன்ட்டார். தர்ஷன்கிட்ட போய் சொன்னோம், விஜய் சார் தம்பி விக்ராந்த் இருக்கார்ல அவர்கிட்ட போய் சொன்னோம். எல்லாருமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் நடிக்க பயந்தாங்க, மாடு பிடிக்கணும் அப்படின்றக்காண்டி எல்லா பேருமே பயந்தாங்க. நாங்கள் போய் கதையை சொன்னோன்னே ஓகே சொன்னார் அசோக் சார். இந்த படத்துக்கு முதல்ல அவர் நடிகை சொல்லிச்சுக்கிறேன். இவ்வளோ துணிச்சலாக வந்து இந்த கதையை சொன்னோன்னே நடிகை ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒரு எந்ததுங்க அவர் பேசலை, அந்த கதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது மாதிரி யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பார்த்துட்டு நாங்கள் செலெக்ஷன் பண்ணல, அதான் உண்மை. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு வந்து நாங்கள் கேட்குற ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணுற பொருளுக்கும் அந்த பொண்ணு மாடு பிடிக்குமான்னு கேளுங்கன்னா ஈபிகிட்ட சொல்லுவோம் அடிக்கடி. அது மாதிரி அவர் கேட்பாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாஸ் சார் எல்லாத்துலேயும் ஃபோட்டோ அனுப்பிட்டே இருப்பார் எங்களுக்கு. அப்போ நாங்கள் கேட்கல அந்த பொண்ணு வந்து நான் மாடு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் நாளாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. அதே மாதிரியே நாங்கள் அந்த பொண்ணை செக் பண்ணணும்னு சொல்லி எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போனோன்னே பயப்படாம மாட்டை பிடிச்சி அதே மாட்டை அந்த மாடு ஒரு வட மாவட்டத்தோட ஜாம்பவன் எப்படின்னா யாருமே பிடிக்க முடியாத ஒரு மாட்டை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு.
அதனால அந்த பொண்ணு தான் ஹீரோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் போய் அந்த பண்ண வச்சு முடிச்சிட்டோம். அதனால இடையில கூட பார்த்தீங்கன்னா அசோக் சாருக்கு மாடு குத்திடுச்சு சீரியஸாகவே. நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அவர் எதாவது தான் பண்ணாவது அவரை குத்தி ரொம்ப இதாகி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்லாம் கொண்டு வந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்க கலையரசனா இருக்காரு, மாஸ்டர் மிரண்டல் சிவா மாஸ்டர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதாவது ரோகிணி மேக்கப் ரோகிணி இருக்காங்க, சாய் கோபி சார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். முகேஷ் சார் எங்களுக்காண்டி ரொம்ப அவரை பற்றி சொல்லணும் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்து மியூசிக்கே தெரியாது, இதான் உண்மை. அவருக்கு சென்னையிலே பிறந்துட்டாரு, சென்னை மியூசிக் தான் என்கிட்ட காட்டினார். அவர் பண்ண ஒரே ஒரு ஆல்பம் என்கிட்ட வந்துச்சு. சென்னையிலே தான் எல்லா மியூசிக் காட்டிகிட்டே இருந்தார், எனக்கு பிடிக்கல. சார் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி அங்கே வந்துருங்க, அங்கே பாருங்கள் அப்படின்னு. அதுக்காண்டி எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சாங் பண்ணி கொடுத்தாரு. எல்லா சாங்கும் பர்ஃபெக்டாக அமைஞ்சு. அவர் பண்ண சாங்கு இங்கே தான் இவர் தான் அப்படின்ட்டு நம்ப முடியாது, பக்கா பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் படத்தில். படம் வரும்போது பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புச்செழியன் சார், அவர் என்னை முதல் தடவை நாங்கள் அங்கே யூனியனுக்கு போயிருக்கல, என்னை பார்த்து ஒரு சொன்னார், உன் மூஞ்சியில் வெற்றி கலை தெரியுதுறான்னு முதல்ல சொன்னார். எனக்கு சொன்ன வார்த்தை அவர் தான், உன் மூஞ்சில் வெற்றி கலை எது, நீ கண்டிப்பாக ஜெயிப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதே மாதிரி இந்த படத்தை பண்ணி முடிச்சு என்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கார் சார், ரொம்ப நன்றி சார். சம்பத் சார், நான் உங்களை பேசுனது கூட இல்லை சார், ரொம்ப நன்றி சார் எல்லாத்துக்கும். என்னுடைய ஈஸ்வர் கேமரா டீம், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அடிக்கடி எங்களுக்குள்ள ரொம்ப இதாகிடும் உங்களோட டீமில், அவங்க என்கிட்ட பேச முடியாத பாட்டுக்கு அவங்களாம் அங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் நிறையா போச்சு, அவ்வளோ பிரச்சனை நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில், யாருமே மன உளைச்சல் இருக்க முடியாது. அதோட சொல்லணுமா என் டேரக்ஷன் டீம், அண்ணா மேலே வாங்க, சுரேந்திரன் மேலே வாங்க, சந்துரு பீட்டர் டீம்புரம் மேலே வாங்க, வாங்க மேலே வாங்க. தர்மா எங்க தர்மா, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தர்மா என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போய் அடுத்து ஒரு படம் பண்ணிட்டாரு டேரக்டர். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிருக்கேன் எல்லாருமே. அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு, சென்னையில் ஷூட் போயிட்டு இருக்கு. இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல கிடையாது. இவங்க தான் எனக்கு இப்போயும் இல்லை, எப்பயுமே என் கூட ஒர்க் பண்ண போறவங்க இவங்க தான். சுரேந்திரனா எல்லாத்துக்கும் தெரியும், எங்களோட ஜீனியர் அவர். சுரேந்திரன் சகாப்தம் படத்தோட டேரக்டர், கேப்டன் வச்சு படம் பண்ணவர். எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு இதாக இருக்கு. அதே மாதிரி சந்துரு எனக்கு ரொம்ப என் நண்பன் தான் அவன். நாங்கள் சின்ன வயசில் ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்தோம் அவன் கூட, நாங்கள் எல்லாம் ஒரே எல்லாருக்கும் வேலை பார்த்தோம். என் சந்துரு, அப்புறம் தர்மா, இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. நான் நிறையா அசிஸ்டண்ட்டில் வரலாங்க. மணி பீட்டர் பீட்டர் வந்திருக்காரு, மணி இவங்க செல்வம், இவங்கெல்லாம் இன்னும் வரல. அதனால் சொல்கிறோம், இவங்க தான். இவங்க இல்லைன்னா நாங்கள் எனக்கு கிடையாது. அது ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணாங்க. அதே மாதிரி என்னை நம்பி திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க தொழிலதிபர் ராஜேஷ் அண்ணன், என் மாமாங்க உட்காந்துருக்காரு, சிவா ஃபைனான்ஸ் சிவா உட்காந்துருக்காங்க, வினோத் அண்ணன். ரொம்ப எங்களுக்காண்டி உள்ளே இருந்தவர் பார்த்தீங்கன்னா முத்தண்ணன், திண்டுக்கல் முத்தண்ணன். அவர் தான் அண்ணனுக்கு அடுத்து பழனிசாமி அண்ணனுக்கு நிறையா செலவு பண்ணவர். அந்த எங்களுக்காண்டி திண்டுக்கல்லேருந்து வந்தவங்க வினோத்தண்ணே இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றிண்ணே. எல்லாருமே கண்டிப்பாக இருக்கணும், இந்த படம் பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த மீசைக்காரர்கள் எல்லா படத்துலையும் மீசைக்காரர்கள், அதே மாதிரி ஆர்டிஸ்ட் பூரா எந்திரிங்க என் கூட வந்திருக்காங்க. என் நம்பி அங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய பேர் வஞ்சிருந்தாலும் மன்னிச்சுக்கங்க, அந்த கேட்டுறேன் அவங்கள. ஆமாம், நான் அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறீங்க. என்னன்னு சொல்கிறேன்னு தெரில, டேரக்ஷன் பண்ணல, இவ்வளோ பேர்த்த வச்சு மேன்ச்சோம், இந்த இடத்துல உதருது, மன்னிச்சுக்கோங்க எல்லாரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி பூமி வந்திருக்கு, அப்போ நத்தலேருந்து எங்களுக்காண்டி அங்கேருந்து வந்திருக்காங்க. ஆனால் மீச பாண்டியனே உங்களை ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணே உங்களுக்கு. வேறு யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. ஆனால் பாண்டியண்ணா சரி, ஓகே தம்பி, அதனால் ஒன்றும் இல்லை. ஆமாம், அது சொல்லு. அதே மாதிரி கூல் சுரேஷ் சார் எங்களை அப்போ ஏற்று வந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வழி நடத்தி. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் மகாராஜன், அவர் ரொம்ப எங்களுக்கு இருந்தார், உறுதுணையாக இருந்தார். இதை எல்லாத்தையுமே வழி நடத்தி கொண்டு போன எங்களுடைய தினேஷ் பாபு சேகர் சார், மேலே வாங்க சார், எந்திரிங்க. இவர் இல்லைன்னா இந்த படமே கிடையாது எங்களுக்கு. இவர் இல்லைன்னா இவர் தான் எல்லாத்துக்கும் எங்களை கொண்டு வந்து நின்று இந்த இடத்துல. இன்னமும் வழி நடத்தக்கூடியவர் இவர் தான். எல்லாத்துக்கும் இந்த படத்தை பாருங்க. எல்லாத்துக்கும் நன்றி. யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. நன்றி. ஹரே கிருஷ்ண முருகா. மேடையில் அமர்ந்த அனைவருக்கும், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நண்பர்கள், அதே போல் மேடையில் இடம் கம்மியாக இருக்கிறதுனால பட் அதே மாதிரி ஆடியன்ஸ்லேயும் உட்காந்து இந்த விழாவை கௌரவித்த அனைத்து நல்ல உள்ளங்கள், நமக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து ஊடக நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஐ திங்க் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இவ்வளோ சீனியர்ஸ் எல்லாம் வந்து மனசால் வாழ்த்தி ஒரு ஊக்கம் கொடுக்கும்போது அதை கேட்டுகிட்டே இருக்கிறதுல இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி சீனியர்ஸ்.
இப்போ ஆர்வி உதயகுமார் சாரோ இல்லை பேரரசு சாரோ ஆல் தி அதர்ஸ் சம்பத் ராம் சார் எல்லாம் சொன்ன மாதிரி முருகா படத்துலேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கிற ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு தருணம். தேங்க்யூ டு ஒன் அண்ட் ஆல் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ். தேங்க்யூ. இந்த தருணத்தில் ஆக்சுவலி இந்த இன்விடேஷன் கார்டில் இன்னொருத்தரோட பேர் இருந்துச்சு. பட் அவர் இன்னைக்கு நம்ம கூட ஃபிசிக்கலி இல்லை. திரு கே ராஜன் ஐயா அவர்கள். அவர் பேரே என் ஃபோனில் ப்ரொடியூசர் போல்ட் ராஜன் சார் அப்படி தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிந்தாஸாக போல்டாக மனசில் இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பேசுவார். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் த பெஸ்ட் திங் இஸ் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா மாதிரி. தாத்தா வந்து நம்மளை திட்டினாருனாலும் நல்ல எண்ணத்தில் நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் திட்டுவார். ஐ திங்க் பட் சடன்லி ஒரு நாள் அந்த தாத்தா இல்லைன்னு சொல்கிறப்ப ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸ் நம்ம எல்லாருமே ஆஸ் அ ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி ஜெனுவின்லி ஃபீல் பண்ணுறோம். வி மிஸ் யூ ராஜன் சார். அண்ட் அவரோட மறைவு எந்த விதத்தில் நடந்துச்சோ தட் ஒன்லி டீச்சர்ஸ் அஸ் ஒன் திங், தட் லைஃப்பில் நம்ம எதை நோக்கி ஓடுறோன்னு கூட தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அந்த சக்ஸஸா இல்லை அந்த காசா பணமா மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். த ஒன்லி திங் தட் வி காட் டு டூ இஸ் ஜஸ்ட் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லா இருப்போம். ஐ திங்க் லெட் இஸ் நாட் ஹர்ட் எனிபடி. அட் தி எண்ட் ஆஃப் தி டே மேக்ஸிமம் லிவ் அண்ட் லெட் லிவ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். நெக்ஸ்ட் நிறைய இருக்கிறதுக்கு மனசால பேசுகிறப்ப ஐ திங்க் ஒரு ஃப்ளோவாக நிறைய போகும். கொஞ்சம் லென்த் ஆஃப் தி ஸ்பீச்சை குறைக்க பார்த்துக்கிறேன். வடம் மஞ்சு விரட்டு இந்த படம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் மஞ்சு விரட்டுன்னு ஒரு விளையாட்டு, ஒரு வீர விளையாட்டு இருக்குங்கிற விஷயம் எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியல. ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். மஞ்சு விரட்டுன்னு வந்து இயக்குனர் திரு சங்கிலி அவர்கள் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ண வரப்ப அண்ட் அவரை பேச கூப்பிட்டா தெரியும், குடு 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 குடுன்னு பேசுவார். அது எப்படி அவர் பேசின வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனான்னு நான் முதல்ல உங்களை வார்ன் பண்ணிடுறேன். ஓடுவார். அப்போ அவர் கதை சொல்லும்போது நம்ம வேறு நடுவில் பிரேக்கும் அடிக்கக்கூடாதா? சரிண்ணா. மாடு என்ன உண்மைண்ணா, மாமா மின்னல் தான் பேசி. பட் there was ஒன் திங், எனக்கு ஒரு புது வாழ்வியலை, ஒரு புது அனுபவத்தை அனுபவிக்க கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நான் சங்கிலி சருக்கு நன்றி. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சங்கிலி சர்கிட்ட எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் அண்ணன். அவருக்கு மனமார்ந்த நன்றி. பிகாஸ் இட் வாஸ் த்ரூ ஹிம் தட் எனக்கு இந்த டீமே அறிமுகமாச்சு. அண்ட் இயக்குனர் பற்றி சொல்லும்போது இயக்குனரோட ஒரு படையினால தான் இது ஃப்ராங்க்லி ஸ்க்ரீனில் இன்றைக்கி இந்த படம் பிரதிபலிச்சிருக்கு. டு தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தட் இஸ் சுரேந்தர் சார், தர்மா சார், சந்துரு சார், பீட்டர் சார், ஜெய அண்ணா, everybody. I mean, they've stood by to make this film what it is today. And நடுவில் சொல்லும்போது சம்டைம்ஸ் ஒரு ஒரு எழுத்தாளர் வேணும்னா ஒரு புக்கை வெளியிட்டுடலாம், ஒரு ஆக்டர் ஸ்டேஜ் ட்ராமா தியேட்டர்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சினிமா நடக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரம், அதுக்கு முதலாளி, அதுக்கு முதல் போடுற ஒரு ப்ரொடியூசர், அந்த தயாரிப்பாளர் அவர் தேவை. அண்ட் இது ஒரு சின்ன படமே இல்லை. பிகாஸ் ஒரு படத்தோட கணிப்பு அதோட எவ்வளோ பொருளாதாரம் போட்டு பண்ணியிருக்குங்கிற விஷயம் அதோட மேக்னிடியூட சஃபைஸ் பண்ணாது. ஏன்னா சாதாரணமாக ஒரு புது ப்ரொடியூசரை பிடிக்கும்போது சார் ஒரே ஒரு லொக்கேஷனில் நடக்கிற கதை சார், கதையில் அழுத்தம் இருக்கும் சார், பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லை சார், இதுக்குள்ளே முடிக்கலாம் சார்னு ஒருத்தரை மயக்கலாம். நம்ம ஊரோட நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை நம்ம ஸ்க்ரீனில் அப்படி பிரதிபலிக்கணும்னு ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு விஷனோட கெத்தாக வந்த ப்ரொடியூசர் தான் திரு ஏ பழனிசாமி அவர்கள். இது சின்ன படமே இல்லை. எனக்கு முருகா அசோக்னு சொல்கிறாங்க, எனக்கு தயாரிப்பாளராக அமைஞ்சு வரும் பழனிசாமி தான். அண்ட் ஆனால் ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி அவரால் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அவர்கிட்ட சொல்லி காமிக்கணும். ஆஞ்சநேயர் எப்போவுமே அகம்பாவமாக கெத்தா நான் தாண்டான்னு இருக்க மாட்டார். அந்த மாதிரி இவர் அடக்க முடக்குமா இல்லை, அந்த டைரக்ஷன் டீம் அவங்க பார்த்துக்குறாங்க சார். நான் சொன்னேன், அண்ணன் அதோட அஸ்திவாரம் காசு போட்டு படத்தை தயாரித்தவர் நீங்கள், சில இடத்துல பி ஃபர்ம். அண்ட் இங்கே இருக்கிற சீனியர்ஸ்ட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் தயவுசெய்து அவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆல்சோ கொஞ்சம் கைடு பண்ணுங்கள் சார். பிகாஸ் ஒரு படத்தை நேர்த்தியாக நல்லா பண்ணி முடிச்சிட்டாரு சார். அதை ப்ராப்பராக ஆடியன்ஸை கரை சேர்க்கறதுக்கு வில் நீட் யோர் கைடன்ஸ் சார். ஆனால் நீங்களும் லைஃப்லேயே கெத்தாக இருங்கண்ணா. இன்னைக்கு ஐ திங்க் நீங்கள் ஜாதி பற்றி பேசல, பட் எனக்கு தெரியும் நீங்கள் முத்தரையரோட அந்த லீனேஜில் வரீங்க.
அவரை பற்றி வரலாறு நம்ம அவரை படிக்கும்போது அவரெல்லாம் ஒரு வெற்றிக்கு முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணி கெத்தா போகிறவர். நீங்கள் ஜெயிப்பீங்கண்ணா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் கூட நம்ம இருப்போம். நீங்கள் நல்லா பயணிக்கணும், வில் பி டுகெதர். நெக்ஸ்ட் இந்த I'll go a little fast. இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள், விழாவோட நாயகன் முகேஷ் முனுசாமி. நான் முதல்ல ஆக்சுவலி நல்லா பேசலாம்னு நினச்சேன், நான் இப்போ கொஞ்சம் கொலகாண்டில் இருக்கேன். அவரும் அந்த லிரிசிஸ்ட் கூட, பாடலாசிரியர். இவங்க சுத்தமாக நல்லா படிக்கவே மாட்டாங்க. 10ஆம் கிளாஸு 10 அட்டெம்ப்ட்டு, 12ஆம் கிளாஸு 12 அட்டெம்ப்ட். அதனால தான் நான் ஸ்கூலில் படிக்கிற போது எனக்கு அசோக் அண்ணன் தெரியும், நான் பிடிச்சிருக்கு, என் ஃபேனு, ஏதோ என் வயசை கூட்டுற மாதிரி. படிக்கவே மாட்டாங்க, யங் தத்தி பசங்க. படிப்பு தலையில் ஏறாதுன்னா ஒருத்தர் இசையமைப்பாளராக வந்துட்டார், ஒருத்தர் பாடலாசிரியராக வந்துட்டார். பட் ஜோக்ஸ் அபார்ட், முகேஷ் ஃபென்டாபுலஸ் மியூசிக் நண்பா, காட் பிளஸ் யூ. ஏன்னா ஒரு கதைக்களம் அமைஞ்சு அந்த ஊர் அந்த சவுண்ட்ஸை பாடுபடுவார். நம்ம நைட்டெல்லாம் பேசுவோன்னா அந்த லைவ் சவுண்டுக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, இந்த ட்ரெய்லரில் இப்போ இந்த மூமெண்ட்டில் கொடுத்தாங்க, இதுக்குள்ள டெட்லைன் கூட ஒர்க் பண்ண ஜெனுவன்லி நல்லா பாடுபடுவார், நல்லா பாட்டு பாடுவார். இந்த ஒப்பாரி பாடல் அவர் சொன்னது இட்ஸ் a பியூட்டிஃபுல் சாங் இந்த ஃபிலிம். அதெல்லாம் புதுமையாக இருக்கும். ஆஸ் இன் ரசிகர்களுக்கு திரையில் அவர் சொன்ன மாதிரி ஒரு மாடோட கடைசி ஊர்வலம். எனக்கு கதை சொல்கிறப்ப பண்ணலாம்டா, சீனா அப்படி வந்து சொன்னார். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு முருகா படத்தில் வழுக்குமுறைலாம் ஏறினேன். ஜென்மத்தில் நான் வளர்ந்த ஊரில் அவர் வளர்ந்த சூழலில் எனக்கு இதெல்லாம் அமையவே இல்லை. சினிமாவில் இருக்கிற மேஜிக்கே அதுதான். சில விஷயங்களை பியூட்டிஃபுல்லாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடைக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு முகேஷ். அண்ட் ஒருத்தர் என்னதான் எழுதினாரும் அதை திரையில் பிரதிபலிக்கணும்னா அவரோட கண்ணு. இந்த படம் மாடு பற்றின என் பிகெஸ்ட் நண்பன் இந்த படத்தில், இந்த படத்தோட ஹீரோவே அந்த பட்டாணிங்கிற மாடு தான். படத்தில் அவன் பேர் சூர்யா. சூர்யா ஒரு மாடுபிடி வீரன், அவனோட ட்ரெயினர் தான் நான். அப்போ நந்தி வச்சு ஒரு படம் எடுக்கும்போது, நந்தி இருக்கணும்னா சிவனும் இருப்பார், சிவனுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வர். ஈஸ்வர் தான் இந்த படத்தோட கேமராமேன். அண்ட் அவரோட மூணாவது கண்ணுனா ஈஸ்வரன் எவ்வளோ உக்ரமாக எவ்வளோ ரௌத்ரமாக இருப்பார். அவரோட 3 கண் have literally been ஈஸ்வர், ஜோன்ஸ் அண்ட் யுவராஜ் and the entire cinematography team. You have done magic much on screen. God bless you guys. And ஆக்சுவலி நம்ம ஊர்லேருந்து இது எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம இந்த விழா ஏதோ சென்னையில் நடக்கிற மாதிரி தெரியல, நம்ம எல்லாருமே அங்கிட்டு வந்திருக்கலாம். தேங்க்யூ எல்லாருமே, நேரில் உங்களோட சப்போர்ட்டுங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே, மாவட்டம், யாரோட பேர் நான் யாரோடும் பேர் வேறு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. நமக்கு சோறு போட்ட மகாபிரபு சார், நம்ம முத்தண்ணன் இதில் காப்பா நடிச்சிருந்தாரு, ராஜேந்திரன் அண்ணன். ஐ திங்க் தேர் ஆர் சோ மெனி அந்த ஊரில் நமக்கு கூட நின்று. ஐ திங்க் இந்த படத்தில் த பெட்டர் திங் இஸ் இந்த கேரக்டர்ஸ்க்கு இப்போ நமோ நாராயண் சார்லாம் ஒரு ரெக்கக்னைஸ்ட் வில்லனாக இருக்கார், நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த மண்ணோட வாசனையை பியூட்டிஃபுல்லாக பிரதிபலிக்கிற அந்த ஊர் மொழியை பேசுகிறவங்க, அங்கே இருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸும் சரி, அங்கே இருக்கிற மக்கள் சரி, அந்த பியூரிட்டி, அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது ஸ்க்ரீனில் பியூட்டிஃபுல்லாக அவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சதுனால இந்த திரையில் பிரதிபலிக்கும். இந்த படத்தில் ஒரு டைலாக் இன்ஃபேக்ட் ட்ரெய்லரோட எண்டில் சொல்லியிருப்போம். அது ஸ்பாட்டில் வந்த, நான் என்ன ஒரு மாடுபிடி வீரர்கள் கூட பழகும்போது வந்த ஒரு டைலாக் தான். ஒன்று வெற்றி, இல்லை வீர மரணம். நான் சொல்ல, என்ன வாழ்க்கையோட வாழறாங்க இவங்க, என்ன மைண்ட் செட்டில்டா இருக்காங்க இவங்க, அவங்களோட ரத்தத்தில் ஊறி இருக்கு இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு பற்றி எப்படி எனக்கு அறியாமல் இருந்துச்சோ, ஜல்லிக்கட்டு மட்டும் பிரபலமாக இருந்ததோ, மஞ்சு விரட்டுலேயே வெவ்வேறு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் லேண்டில் அப்படியே ஓட விட்டுருவாங்க, ஒன்று வட்டத்தை போட்டு, அதான் வட மஞ்சு விரட்டு. இது எனக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சோ, ஐ திங்க் இந்த விஷயத்தை நீங்கள் திரையில் பார்க்கும்போது அது ஒரு பிரமிப்பாக இருக்கும். வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க, இந்த விளையாட்டை ரசிங்க. நான் யாரோடாச்சும் பேர் சொல்ல மறந்துட்டேன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க, ஏற்கனவே நான் லென்த்தாக வேறு பேசிட்டேன்னு தோணுது. பட் ப்ளீஸ், உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் நம்ம கூட இருக்கணும். ப்ளீஸ் கீப் பிளெஸிங் அஸ். ஹீரோயின் யார்? சாரி மச்சான், யாழினி எஸ் பாருங்க, இதான் எடுத்து கொடுக்குறாரு, சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. யாழினி ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். ஐ திங்க் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்க்ரீன்லேயும், அந்த ட்ரெய்லரில் சில கிளிம்சஸ் வரும்போது கூட, she has expressive eyes and she's a wonderful person also to work with. I wish you a wonderful future ahead, Gana. God bless you, ma. மேக்கப் நமக்கு பண்ணது ரோஹிணி. அவன் ஐ திங்க் அந்த கிராமத்தில் நான் அவ்வளோ அந்த லுக்கில் அழகாக இருக்கேன்னா அதுக்கு தேங்க்ஸ் டு ரோஹிணி. அண்ட் கலையரசன்னா என் நண்பன் பாண்டி. we all been working together. அவன் வேற பசங்க பாண்டி. நீ படம் பசங்கன்னா நீ என்ன பசங்களாம் வளர முடியும்னா, ஆளாளுக்கு ஏதோ குத்தி காட்டுற ஏஜ் பற்றியே சொல்கிற மாதிரியே இருக்குது. தப்பாக இருக்குது இந்த டீமு. பட் காட் பிளஸ் யூடா மச்சா. மெரிட்டல் செல்வா அண்ணன், நம்ம படத்தோட ஃபைட் மாஸ்டர். இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம்.
அண்ட் சண்டையில் சட்டை கிளியே தான் செய்யும், கொஞ்சம் ரத்தம் கித்தெல்லாம் வந்துச்சு. பட் அந்த ஜோஷில் அந்த அவர் த கைண்ட் ஆஃப் வைப் தட் ஹி பிரிங்ஸ் ஆன் லொக்கேஷன் வாஸ் அமேசிங். அவருக்கும் அத்தனை ஃபைட்டர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றி. தேட்ஸ் அபவுட் இட்ஸ். பேரரசு சாரோட பேச்சை கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கூல் சுரேஷ்ண்ணா. இல்லை மிஷ்கின் சார் மாதிரி கண்ணாடி போட்டுட்டு ரொம்ப இருட்டாக தெரியுதுன்னு யோசித்தேன். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். மனமார்ந்த நன்றி. வடமஞ்சு விரட்டு கூடிய சீக்கிரமாக திரையில் வரும். அப்போ உங்களை அனைவரையும் தியேட்டர்ஸில் சந்திக்கிறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். மனமார்ந்த நன்றி ஃபார் பீங் ஹியர். லவ் யூ. தேங்க்யூ.